அல்லேலூயா. எத்தனை பேர் உற்சாகமா இருக்கிறீங்க? கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இந்த நாளிலே மீண்டுமாய் இந்த பலிபீடத்திலே நிற்க வைத்த என் அப்பா இயேசுவுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அதோடு கூட ஐயா அவர்களை நான் அதிகமாய் அவரை நேசிக்கிறேன். அல்லேலூயா. அதனால தான் ஏசாயா 34ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தின்படி கர்த்தருடைய ஆவி அவர்களை ஒன்று சேர்க்கும். அல்லேலூயா. ஆமா. அதில அழகா சொல்லியிருப்பாரு. கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள். அதில ஒன்றும் ஜோடி இல்லாது இருக்காது. அல்லேலூயா. ஆமா. அந்த ஜோடியை கர்த்தருடைய ஆவி தான் அவர்களை சேர்க்கும். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. பைபிள பாருங்க. இந்த கழுதைய பாருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆமா. நீங்க என்ன பார்த்தா தான் எப்படி என்ன பேசுறோம் அப்படின்னுட்டு உங்களுக்கு கிளீனா தெரியும். அல்லேலூயா. ஆமா. சேர் கீழலாம் உட்காந்துட்டு இருக்கிறீங்க. அல்லேலூயா. அடுத்த முறை சேர் கீழ உட்காருவங்க. முன்னாடி உட்காந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது. அல்லேலூயா. ஆமா. இல்லன்னா சேர்ல உட்காந்து நல்ல ஆண்டவர் உங்களுக்கு நல்ல ஏசிலாம் போட்டு, இது ஒரு தெய்வீக ஒரு சபை. அல்லேலூயா. ஆமா. ஐயாவுக்காக நான் அதிகமாய் நன்றி செலுத்துகிறேன். பாஸ்டம்மாவுக்கு நன்றி செலுத்துகிறேன். நேத்து தான் அ பாஸ்டமுடைய செய்தியெல்லாம் பார்த்தேன் நான். அதில ஐயாவுடைய சாட்சிய கொடுத்து அவங்க செய்து கொடுத்தாங்க. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை கீவேர்டாக கொடுத்தாங்க. யோசிக்கிறாங்க பாஸ்டர் எப்போ கொடுத்தோம்? அ அல்லேலூயா. ஆமா. அதை கொடுத்து அதுக்கப்புறம் மத்தேயு 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில அந்த விசுவாசத்தை குறித்து, அந்த விசுவாசத்தை வர்த்திக்கச் செய்ய ஐயாவை குறித்து சாட்சி. அது கேட்ட உடனே எனக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. அல்லேலூயா! நம்ம தான் அப்படியே பீத்திட்டு இருந்தோம் போல தெரியுது. அல்லேலூயா! ஆமா. நம்ம கடை கடையா மாமூல் வாங்கிட்டு, அது மாரி பாஸ்டர் ரவி வந்தாரு. அவருக்கு முழுமையா தெரியும். உங்க அண்ணன் ரூசோலாம் நாங்கலாம் ஒண்ணா தண்ணி அடிச்சுட்டு அங்கங்க அ நாங்க எங்க சின்னமல்ல மாமூல் வாங்கிட்டு அப்படி இருந்த வாழ்க்கை. ஆனா ஐயாவுடைய வாழ்க்கைய பாசமா சொன்னாங்க. அப்போ ஓலை குடிசை, அந்த நடுவுல இருக்கிற மூங்கில், அதில சொருவி வச்சிருப்பாராம் ஒரு ராடு. அத கேட்ட உடனே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு. இந்த ராடு எடுத்துக்கிட்டு ஒரு யாருன்னா அடிச்சா, யாருன்னா மொறச்சா நேரா இவர்கிட்ட தான் வருவாங்களாம். அல்லேலூயா! உலக பிரமாணத்திலும் கிங்கா இருக்கிறாரு. இப்போ ஆவிக்குரிய ஜீவியத்திலும் கிங்கா இருக்காரு. அல்லேலூயா! ஆமா. கர்த்தர் பெரிய காரியங்கள பேதுரு அப்படிதான். ஆண்டவர் பேதுருவை எடுத்து பயன்படுத்தினார். அல்லேலூயா! ஆமா. அதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. கர்த்தர் அவரையும் நான் எவ்வளோ சாதமா ஒண்ணும் தெரியாத பூனை மாரி உட்காந்துருக்காரு பாருங்க. அல்லேலூயா! ஆமா. அவ்வளோ விஷயம் இருக்கு. அவருடைய ஊழியத்தின் சாட்சியெல்லாம் பார்க்கும்போது, நம்மலாம் ஒண்ணுமே இல்ல. அல்லேலூயா! கர்த்தர் அவரையும் அவர் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன். ஒரு விசை கூட கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல மனமகிழ்ச்சி நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோப்பா. ஆண்டவரே, இந்த பலிபீடத்திலே ஒன்றுக்கும் உதவாதவனை கர்த்தர் நிறுத்தின தயவிற்காக உமக்கு நன்றி செலுத்து. உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும் ஐயா. ஆமா ஆண்டவரே. 118ஆம் சங்கீதம் 24ஆம் வசனத்தின்படி, இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே மகிழ்ந்து களிகூருங்கள் என்று சொன்னீங்கப்பா. நாங்கள் மகிழ்ந்து களிகூரும்படிக்கு ஆண்டவரே, அப்போஸ்தலர் 4
31 அவர்கள் ஒரே இருதயமாய் ஒரே சிந்தையாய் அந்த மேல் வீட்டு அறையிலே கூடின பொழுது அந்த இடம் அசைந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கு நாங்கள் அசைக்கப்படுகிற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோப்பா. ஆமாண்டவரே, இன்றைக்கு எல்லாரையும் உடைய அபிஷேகத்தினாலே கர்த்தர் நிரப்ப போகிற தயவிற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆமாண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. இப்பொழுதும் மத்தேயு 10:20 பேசுகிறது நீங்கள் அல்ல, உங்களுக்குள்ளாயிருக்கிற பிதாவின் ஆவியானவர் உங்களிலிருந்து பேசுவார் என்று சொன்னீங்கப்பா. உங்களோடு கூட பேசுங்க டேடி. யாத்திராகமம் 4:12 மோசையின் வாயோடு இருந்து பேசின தெய்வமாச்சு. ஆண்டவரே, அடியனோடு கூட இருந்து நீர் பேசும். எசேக்கியேல் 3:27 நீ பேசும் பொழுது உன் வாயை நான் திறப்பேன்னு சொன்னீங்க. நீங்க திறங்க, உடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நினைவு கூறும் தெய்வமே நன்றி, நிம்மதி தருபவரே நன்றி. கைகளை உயர்த்தி சொல்லுவோமா? நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. நோவாவை நினைவு கூர்ந்ததா பெருங்காற்று வீச செய்திரே. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நோவாவை நினைவு கூர்ந்ததா பெருங்காற்று வீச செய்திரே. தண்ணீர் வற்றியதையா விடுதலை வந்ததையா. கரங்களை தட்டி எல்லாரும் நல்ல உற்சாகமாய் ஹல்லேலூயா. நினைவு கூறும் தெய்வமே நன்றி, நிம்மதி தருபவரே நன்றி. நினைவு கூறும் தெய்வமே நன்றி, நிம்மதி தருபவரே நன்றி. நன்றி இயேசு ராஜா. சொல்லுங்க, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. நோவாவை நினைவு கூர்ந்ததா பெருங்காற்று வீச செய்திரே. நோவாவை நினைவு கூர்ந்ததா பெருங்காற்று வீச செய்திரே. கண்ணீர் வற்றியதையா விடுதலை வந்ததையா. கண்ணீர் வற்றியதையா விடுதலை வந்ததையா. நினைவு கூறும் தெய்வமே நன்றி, மதி தருபவரே நன்றி. நினைவு கூறும் தெய்வமே நன்றி, நிம்மதி தருபவரே நன்றி. ஆபிரகாமை நினைவு கூர்ந்ததா லோத்துவை காப்பாற்றினீரே. ஆபிரகாமை நினைவு கூர்ந்ததா லோத்துவை காப்பாற்றினீரே. எங்களையும் நினைவு கூர்ந்து எங்கள்
சொந்தங்களை ரட்சியும் ஐயா. சொல்லுங்க. எங்களையும் நினைவு கூர்ந்தே எங்க சொந்தங்களை ரட்சியும் ஐயா. நினைவு கூறும் தெய்வமே நன்றி, நிம்மதி தருபவரே நன்றி. நினைவு கூறும் தெய்வமே நன்றி, நிம்மதி தருபவரே நன்றி. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. நல்ல கரங்களை தட்டி நல்ல ஆவியிலே நிறைந்து பாடுவோம். ஹல்லேலூயா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. அந்நாளை நினைவு கூர்ந்ததா, ஆண் குழந்தை பெற்றெடுத்தாலே. அந்நாளை நினைவு கூர்ந்ததா, ஆண் குழந்தை பெற்றெடுத்தாலே. மலக்கு வாழ்க்கையெல்லாம் மாற்றினீர் நன்றி ஐயா. மலக்கு வாழ்க்கையெல்லாம் மாற்றினீர் நன்றி ஐயா. நினைவு கூறும் தெய்வமே நன்றி, நிம்மதி தருபவரே நன்றி. நினைவு கூறும் தெய்வமே நன்றி. பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை, பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை, பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை, அக்கினி மயமான வல்லமை, அக்கினி பெருங்காற்றாய் ஊற்றப்பட வேண்டுமா, ஊற்றப்பட வேண்டுமா, ஊற்றப்பட வேண்டுமா. எஸ் 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 எஸ். அக்கினி அக்கினி fire. அக்கினி 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 அக்கினி. ஊற்றுங்க 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 ஊற்றுங்க. வாலிபர் மத்தியில ஊற்றுங்க, பிள்ளைகள் மத்தியில ஊற்றுங்க. fire fire. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தும் பரிசுத்த ஆவியாருடைய வல்லம். ஆமாண்டவரே. 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் கர்த்தரே ஆவியார். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ விடுதலை உண்டு. ஆமாண்டவரே. ஒரு விடுதலையின் நாயகன் மத்தியிலே அசைவாடும்படியாய் மை ஸ்தோத்திரிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை எசேக்கியேல் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அப்பொழுது வாசிங்க. அப்பொழுது நோவா, தானியேல், யோபு. ரொம்ப அழகா வாசிக்கிறீங்கம்மா. அல்லேலூயா. சில இடத்துல பார்த்தீங்கன்னா நோவா, தானியேல், யோபு அப்படி வாசிப்பாங்க. நீங்க அழகா நிறுத்தி நிதானமா வாசிக்கிறீங்க. வாசிங்க. அப்பொழுது நோவா, தானியேல், யோபு ஆகிய இந்த 3 புருஷரும் அதன் நடுவிலே இருந்தாலும் அவர்கள் தங்கள் நீதியினால் தங்கள் ஆத்துமாவை மாத்திரம் தப்புவிப்பார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். யார் சொல்றது? கர்த்தராகிய ஆண்டவர் சொல்றார். ஆண்டவர் சொல்லுகிறாரு. எங்கெல்லாம் இருக்கிறதோ அந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அல்லேலூயா நித்தியமான ஒரு வார்த்தை. அல்லேலூயா அல்லேலூயா. எல்லா வார்த்தையும் நித்தியதான். ஆனால் சில இடத்துல அல்லேலூயா கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய மாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை. யோபு 22:22 சொல்றாரு, கர்த்தருடைய மாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை. அருமையான ஐயா அவர்கள் வர்ஷிப்ல சொல்லும்போது அல்லேலூயா. ஆமா, ஏசாயா 13ஆம் அதிகாரம்
ஏசாயா 58ஆம் அதிகாரம் 13, 14 சொல்றாரு, கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று. அல்லேலூயா. 14ஆம் வசனம், கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று. கர்த்தருடைய வாய் இதை, கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தருடைய வாய் சொல்லிற்று என்ற வார்த்தையெல்லாம் நம்ம அதை தியானிக்கும் பொழுது இதில் பார்த்தீங்கன்னா, நோவா, தானியேல், அம்மா என்ன பாருங்க, சில என்ன பாருங்க, என்ன பாருங்க, நீங்கள் இப்படியே பார்த்தீங்கன்னா தூக்கம் வந்துடும். அல்லேலூயா. அதில் ரொம்ப உஷாராக இருங்க. அல்லேலூயா. நல்ல இல்லையா சொல்லுங்களேன். ஆமாம். முந்தா நாள் பிரசங்கம் பண்ணும்போது இங்கே பிசாசு இருக்குதா இல்லையான்னு கேட்டார். அல்லேலூயா. பிசாசு இருக்கிறான்னா இல்லையா? ஒரு மாதிரியா பார்க்குறீங்க. அல்லேலூயா. ஆமாம். மல்கியா 3:16 சொல்கிறாரு, கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்வார்கள். கர்த்தர் எப்படி இருப்பாரா? நீங்களும் நானும் பேசுகிறத கவனித்து கேட்பார். அல்லேலூயா. நேற்றைய மெசேஜை பாஸ்ட் கவனித்து கேட்கலன்னா இன்னைக்கு அதை விவரித்து உங்களுக்கு அந்த பலனை கொடுக்க முடியாது. அல்லேலூயா. ஆமாம். சாபம் சாபம் சாபம். அல்லேலூயா. சாபத்தின் தேவன் ஐயா சொன்ன மாதிரி நம்ம ஆண்டவர் சாபத்தின் தேவன் இல்லை, ஆசீர்வதிக்கிற தேவன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமாம். அப்போ அதில் சொல்கிறாரு, அந்த நோவா, தானியேல், யோபு, இந்த 3 புருஷரும் அல்லேலூயா அந்த இடத்துல இருந்தாலும், ஆனால் அவங்களுடைய ஆத்துமா மாத்திரம்தான் தப்புவிக்குமே தவிர மற்றவருடைய ஆத்துமா தப்புவிக்காது என்று கடைசி காலத்தின் செய்தியை எங்கே வச்சிருக்காரு? எசேக்கியேல் வச்சிருக்கிறார் பாருங்க. நிறைய இடத்துல வச்சிருக்காரு. அல்லேலூயா. பழைய ஏற்பாடுன்னுவாங்க, புதிய ஏற்பாடுன்னுவாங்க. அல்லேலூயா. ஆதியாகமத்தில் ஆரம்பித்து வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரத்தில் கடைசி வசனத்தில் ஆமேன் என்று முடிப்பார். அல்லேலூயா. ஆமீன் என்பது யாரு? வெளிப்படுத்தல் 3:14 சொல்றாரு, ஆமேன் என்பவர். அல்லேலூயா. அவர் தான் இயேசு கிறிஸ்து. லவோதிக்கேயா சபைக்கு சொல்லுகிறதாவது வாசிங்க. என்னவெனில், உண்மையும் சத்தியமும் உள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியுமாய் இருக்கிற ஆமேன் என்பவர் சொல்லுகிறது. ஆமேன். சத்தியம் உள்ளவர் யாரு? அப்பா இயேசு தான். அல்லேலூயா. யோவான் 14:6 சொல்கிறது, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். அல்லேலூயா. அந்த சத்தியபரர் தான். அல்லேலூயா. 119ஆம் சங்கீதம் 141ஆம் வசனத்தில் சொல்றாரு, உம்முடைய நீதி நித்திய நீதி, உம்முடைய வேதம் சத்தியம். அல்லேலூயா. யோவான் 17:17 சொல்றாரு, உம்முடைய சத்தியத்தினாலே என்னை பரிசுத்தமாக்கும், இந்த வசனமே சத்தியம். அல்லேலூயா. வெளிப்படுத்தல் 19:13 சொல்றாரு, இரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார், அவருடைய நாமம் தேவனுடைய இந்த வார்த்தை என்பதே. அல்லேலூயா. இந்த வார்த்தை தான் அப்பா இயேசு. அப்போ அந்த வார்த்தை சொல்லுகிறது, நோவாவை அங்கே 3 பேர் நிறுத்துறார். இவங்க 3 பேர் ஆரம்பத்தில் சுவிசேஷத்தை அறிவித்த நோவா. அல்லேலூயா. தேசத்துக்காக விடாபிடியாய் ஜெபித்த தானியேல். அல்லேலூயா. ஆமாம். பிறருக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிற யோபு. அல்லேலூயா. நோவா, தானியேல், யோபு. அப்படிப்பட்ட ஆவியை நமக்கு கொடுக்கும்படி இதெல்லாம் ஆண்டவர் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ நோவாவை பார்ப்போம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் பாருங்க, நல்லா கவனிங்க. அல்லேலூயா.
இந்த நோவாவுக்கோ கண்களில் கிருபை கிடைத்தது. கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்துச்சு. எதுக்கு ஆண்டவர் முதல்ல கிருபை கொடுக்குறாரு? இந்த பூமியை மீட்டெடுக்க. அல்லேலூயா. நீங்க 12ஆம் வசனம் வாசிங்க. 12ஆம் வசனம் வாசிங்க. தேவன் பூமியை பார்த்தார், இதோ அது சீர்கெட்டதாய் இருந்தது. அது சீர்கெட்டதாய் இருந்தது. மாம்சமான யாவரும் பூமியின் மேல் ஆ, தங்கள் வழியை கெடுத்துக் கொண்டிருந்தார்கள். ஆ, அப்பொழுது தேவன் ஆ, நோவாவை நோக்கி, ஆ, மாம்சமான யாவரின் முடிவும் ஆ. எனக்கு முன்பாக வந்தது. வந்துடுது. ம், அவர்களாலே ஆ, பூமி கொடுமையினால் நிறைந்தது. ம், நான் அவர்களை பூமியோடு கூட அழித்து போடுவேன். ம். அல்லேலூயா. இந்த பூமியை பார்க்குறார். அது எப்படி இருந்துதா? சீர்கேடா இருந்துச்சு. ஆண்டவர் தான் வானத்தையும் பூமியையும் படைத்தார். அல்லேலூயா. ஆனா என்ன ஆயிடுச்சு? யாரால ஆயிடுச்சு? ஜனங்களால. அதனால்தான் இந்த ஜனங்களை படைத்ததற்காக நான் மனஸ்தாபப்படுகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் 120 வயசாக கர்த்தர் மாற்றினார். நமக்கெல்லாம் எவ்வளோ வயசு வச்சு ஆண்டவர் படைச்சாருன்னு நினைக்கிறீங்க? உனக்கு எனக்கு நான் எவ்வளோ வயசை ஆண்டவர் கொடுத்து இந்த பூமியிலே நம்மை படைச்சாருன்னு நினைக்கிறீங்க? எவ்வளோ வயசு? 1000 வயசு. அல்லேலூயா. உனக்கு எனக்கும் 1000 வயசு கொடுத்து மனசார அல்லேலூயா ஆண்டவர் நம்மை படைத்தார். ஆனால் அல்லேலூயா இங்க நடக்கிற விஷயத்தை பார்த்தா மனஸ்தாபப்பட்டு இவ்வளோ லாங்கா இவங்களை கொண்டு போனா ரொம்ப மோசமாயிடும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டாரு? பட்டுன்னு இறக்கிட்டார். 120 வயசு. மெத்துசலாக்கு எத்தனை வயசு? பாருங்க எவ்வளோ? 969. ஒரு வயசு கம்மி தான் 70. அல்லேலூயா. இன்னும் ஒரு 30 வயசு ஆண்டவர் கொடுத்துருப்பார். அல்லேலூயா. ஆனால் அதுக்குள்ள நடக்கிற விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளவு பயங்கரமா இருக்கு. அல்லேலூயா. யாரால? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தேவனால் அழைக்கப்பட்டவர்கள், தேவனாலே டேட்டா கொடுத்தப்பட்டவர்கள். அல்லேலூயா. இவங்களால என்ன ஆயிடுச்சு? பூமி சீர்கேடாயிடுச்சு. அல்லேலூயா. ஆமா. ஆரம்பத்துல நல்லா இருந்துச்சு. ஏதேன் தோட்டத்துல அவர்களை விட்டார். அல்லேலூயா. நமக்காக எல்லாவற்றையும் படைத்து உண்டாக்கி நம்மளை உருவாக்கி அவருடைய ஜீவனை கொடுத்து ஆதியாகமம் 2:7 படி அவருடைய சுவாசத்தை கொடுத்து ஜீவ ஆத்துமாவாய் கர்த்தர் நம்மை மாற்றினார். அல்லேலூயா. நல்ல கவனிமா. அங்கங்க எப்படியோ வேடிக்கை பார்க்குறீங்க. அல்லேலூயா. எல்லாம் என்ன கவனிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்போ இந்த சீர்கேட்டை சரிப்படுத்துகிறதற்கு, இந்த பூமியை சரிப்படுத்துகிறதற்கு நோவாவை கர்த்தர் தெரிந்து கொள்கிறார். எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. பூமி தாங்க முடியாத அளவிற்கு ஜனங்கள் இருந்தாலும் கர்த்தர் அந்த நோவாவை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. நோவா யாருங்க? அதுதான் நம்ம பார்க்க போறோம். அப்ப ஒரு சபையில ஆண்டவர் சில பேரை தெரிந்து கொள்ளுகிறார் என்றால் அல்லேலூயா அது விசேஷித்தமானவைகள். அல்லேலூயா. ஒரு கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமா. என்ன என்ன பயன்படுத்தலையே, எனக்கு பாட்டு கொடுக்கலையே, எனக்கு ஜெபம் கொடுக்கலையே, என்ன பாசு பயன்படுத்தலையே அப்படின்னு சொன்னா அல்லேலூயா நாம இன்னும் சரியாகலைன்னு அர்த்தம். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமா. நம்மளை சரிப்படுத்தி எல்லாரும் 10 பேர் போனாங்க. எத்தனை பேர் ஆண்டவருடைய சமூகத்தில் போய் சேர்ந்தாங்க? 5 பேர். ஆனா 10 பேரும் விசுவாசி தான். 10 பேரும் நல்ல விசுவாசம் உள்ளவர்கள் தான். ஆனால் 5 பேர்
ஆயத்தம் 5 பேருக்கு என்ன இல்லை, ஆயத்தம் இல்லை. சரி நம்ம போவோம், எப்படியோ போயிடுவோம். அம்மா ஒரு அலையிலே சொல்லுங்க பின்னாடி. அல்லேலூயா. ஆமாம், பின்னாடி அப்படியே சாஞ்சிட்டா ஒரு மாதிரி ஆயிடும். அதை தான் சொல்ல வந்தேன். முதல்ல 2 மத்தேயு 18ஆம் அதிகாரம் 19, 20ஆம் வசனத்தில் சொல்றாரு, 2 பேர் 3 பேர் என் நாமத்தினாலே கூடுகிறார்களோ அவர்கள் நடுவிலே இருக்கிறேன். இருப்பேன்ல, அல்லேலூயா. இருக்கிறேன்ட்டாரு, வேற வழியே இல்லை. இருப்பேன், வாசம் பண்ணுவேன் அப்படியெல்லாம் இல்லை. இருக்கிறேன் அவர் சொல்லிட்டாருன்னா அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. அப்போ ஆண்டவர் இங்கே இருக்கிறாரா இல்லையா? ஆமாம். கர்த்தர் நம்மோடு கூட 2 பேர் ஒருமனப்பட்டாலே 3வது ஆளா இருக்கிறார். அதனால தான் பாஸ்டர் சொல்லிட்டு இருந்தாரு, நீங்கள் 8 மணிக்கு வரீங்க. அப்போ 7:30 மணிக்கு நான் கேட்டேன், 7:30 மணிக்கு சர்வீஸ். 7:30 மணிக்குன்னா நான் கரெக்டாக 7:30 மணிக்கு வந்துட்டேன். அல்லேலூயா. 9 மணிக்கு எனக்கு கொடுப்பாங்க, 8 மணிக்கு போகலாம். பாஸ்டர் ஒன்றும் சொல்ல மாட்டார். அல்லேலூயா. இருந்தாலும் ஒரு கட்டை ஒன்று போட்டுருவார். அல்லேலூயா. ஆமென். ஆனால் இதுவரையிலும் எவ்வளோ தூரம் நான் போனாலும் சரி, வெளிநாடு போனாலும் சரி, அந்த டைமிங்னா அந்த டைம் கரெக்டாக தேவனுடைய ஆராதனைக்கு முன்பதாகவே 10 நிமிஷம் முன்னதாக போயிடுவேன். அது ரொம்ப நல்லது. அல்லேலூயா. ஏன் தெரியுங்களா? 2 பேர் ஒருமனப்பட்டா 3வது ஆளாக அப்பா வந்துட்டாரு. இப்போ அப்பா வந்துட்டாருன்னா நம்ம அப்பாவை காக்க வைக்கலாமா? முடியாது. அல்லேலூயா. ஆனால் அவர் என்ன பண்ணுவார், பார்த்துட்டே இருப்பார் என் பிள்ளைகள். நம்ம நினைக்கிறோம் அவர் எங்கேயோ இருக்கிறாரு, அவர் பரலோகத்தில் இருக்கிறாரு, நம்ம இங்கே இருக்கிறோம். இல்லைங்க. நீங்கள் 11ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தில் நீங்கள் வீட்டில் போய் வாசிங்க. ஐயா அப்படியே ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்படி வச்சிங்கன்னா தூக்கம் வருது இல்லை? இதுக்கு மட்டும் அப்படி ஒரு முட்டுக்கடை போடாதீங்க. அல்லேலூயா. முட்டே போடாதீங்க, உடனே தூக்கம் வந்துடும். அதுக்கு தான் திரும்ப திரும்ப அதை அப்படியே நழுவிட்டே போகுது. அப்போ ஆண்டவர் இருக்கிறாரு, பிசாசும் இருக்கிறான். அல்லேலூயா. அவன் தான் உங்களுக்கு என்ன பண்ணுவான், அந்த தூக்கத்தை கொடுத்து தடவி கொடுத்து அந்த ஷேக் போகும்போது வந்து நம்மளை என்ன பண்ணுவான், அப்படியே தடவி கொடுப்பான். நீங்கள் யோபு 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. ஒரு நாள் தேவபுத்திரர் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்ற எங்க வந்து நின்னு, கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்ற போது அவர்கள் நடுவிலே வந்து நின்று, அவங்க நடுவில் யார் வந்து நின்று? சாத்தான். அல்லேலூயா. நல்லா கவனிச்சிங்க. தேவபுத்திரெல்லாம் எங்க நிற்கிறாங்க? தேவபுத்திரெல்லாம் எங்காரு வந்து நிற்கிறாங்க? தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்கிறாங்க. ஆனால் சாத்தான் எங்கே வந்து நிற்கிறான்? நடுவில் இருக்கான். அல்லேலூயா. இப்போ நடுவில் யார் இருக்கா இங்கே? இப்போ ஆமாம், அவன் இல்லாத இடம் கிடையாது, எல்லா இடத்துலையும் இருப்பான். அதனால தான் ஆண்டவரை பார்த்து சொல்கிறார், இந்த இந்த ராஜ்யம் முழுவதும் என் கையில் இருக்குது, எனக்கு இஷ்டமானவனுக்கு நான் அதை கொடுப்பேன். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறாரு, அப்பால போட சாத்தானே. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமாம். அதனால் எப்பவுமே அவன் நடுவில் இருப்பான். ஆனால் யோபு 1:6 அவன் நடுவில் வந்து நிற்பான். ஆனால் எபிரேயர் 4:7 சொல்கிறாரு, அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு
ஓடி போவான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஓடி போயிடுவான். அதனால கர்த்தருடைய நாமத்தினால நல்ல விழிப்பா இருங்க. நீங்க விழிப்பா இருங்க. 2-3 பேர் உறங்குறத பார்த்து கொஞ்சம் செய்தி அப்படி போகுது. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்போ ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிப்போம். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. அல்லேலூயா. நீங்களும் நானும் நிலைத்து இருக்கணும் அப்படின்னு சொன்னா முதல்ல நமக்கு என்ன வேணும்? என்ன வேணும்? என்ன வேணும்? என்ன? அபிஷேகத்தின் எண்ணெய் வேணும். அல்லேலூயா. அப்ப அந்த எண்ணெய் இருக்கணும்னா நமக்கு என்ன வேணும்? கிருபை வேணும். நோவாவுக்கோ முதல்ல என்ன என்ன ஆண்டவர் கொடுத்தாரு? கிருபையை கொடுத்தார். கிருபை இல்லைன்னா நீங்களும் நாளும் நிற்கதே வேஸ்ட். அல்லேலூயா. நீங்க புலம்பல் 3ஆம் அதிகாரம் 22, 23 நீங்க வீட்டில் போய் வாசித்து பாருங்க. நீங்களும் நானும் நிற்பதும் நிர்மூலமாகாது இருக்கிறதும் கர்த்தருடைய கிருபை, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவைகள் காலைதோறும் புதியவைகள். அல்லேலூயா. புதுசா இருக்கும். அல்லேலூயா. அந்த புதிய கிருபையை நம்ம ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ளணும். கிருபை இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. நோவாவுக்கு ஆண்டவர் என்ன கொடுத்தாரு? கிருபையை கொடுத்தார். அந்த கிருபையினால தான் அல்லேலூயா நோவா அந்த 150 வருஷம், அல்லேலூயா 50 நாள் அந்த பேழைக்குள்ள பிரவேசிக்க ஆண்டவர் பலன் தந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல அல்லேலூயா சொல்லுங்களேன். ஏன்னா ஒரு மாதிரியா இருக்குங்க. நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, உங்க கரங்களினாலே என் கண்ணீர் துடைத்தவரே, இயேசுதா அவரே சுதா, இயேசுதா அவரே சுதா. அன்பாய் இருப்பேன் என்று சொல்வார்கள், அலட்சியமாய் விட்டு போவார்கள். வம்பு தருபவனோ பிசாசு தானுங்க. எப்பவும் வம்பு கொடுத்துட்டே இருப்பான். ஆனா எங்க அப்பா இயேசு அன்பு தருபவரோ நீர்தானையா, உம்மையன்றி எனக்கு யாரையா. நல்ல கைகளை தட்டி நல்ல உற்சாகமா. நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, கரங்களினாலே கண்ணீர் துடைத்தவரே. நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, உங்க கரங்களினாலே கண்ணீர் துடைத்தவரே. இயேசுதா அவரே சுதா, இயேசுதா அவரே சுதா. அன்பாய் இருப்பேன் என்று சொல்வார்கள், அலட்சியமாய் விட்டு போவார்கள்.
சொல்வார்கள், அலட்சியமாய் விட்டு போவார்கள். அன்பு தருபவரோ நீதானையா, அன்பு தருபவரோ நீதானையா, உம்மையன்று எனக்கு யாரையா, உம்மையன்று எனக்கு யாரையா. அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, உங்க கரங்களினாலே என் கண்ணீர் துடைத்தவரே. உதவி செய்வேன் என்று சொல்வார்கள், உதறி தள்ளி போவார்கள். உதவி செய்வேன் என்று சொல்வார்கள், உதறி தள்ளிவிட்டு போவார்கள். உதவி செய்பவரோ நீதானையா, உதவி செய்பவரோ நீதானையா, உம்மையன்று எனக்கு யாரையா, உம்மையன்று எனக்கு யாரையா. நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, உங்க கரங்களினாலே கண்ணீர் துடைத்தவரே. கடைசி தருணம் தான் ரொம்ப பிடித்தமான சரணம். அல்லேலூயா. உலகம் என்னை வெறுத்ததையா, உறவுகள் என்னையோ பகைத்ததையா. உலகம் என்னை வெறுத்ததையா, உறவுகள் என்னையோ பகைத்ததையா. வெறுக்காத தெய்வம் நீதானையா, வெறுக்காத தெய்வம் நீதானையா, உம்மை என்று எனக்கு யாரையா. நல்ல உற்சாகமா, உம்மை என்று எனக்கு யாரையா. நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, உங்க கரங்களினாலே என் கண்ணீர் துடைத்தவரே. அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, உங்க கரங்களினாலே என் கண்ணீர் உடைத்தவரே. உற்சாகமாயிட்டீங்களா? அல்லேலூயா. ஆமா, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்ப முதல் நமக்கு என்ன வேணும்? கிருபை வேணும். இப்படி நம்ம நல்லா துதிக்கணும்னா ஆண்டவருடைய கிருபை நமக்கு வேணும். அத நீங்க பெற்றுக்கொண்டாதான் நம்ம நிலைச்சு வாழ முடியும். அல்லேலூயா. சோர்வு இருக்கும், பலவீனம் இருக்கும், வறுமை இருக்கும், வருத்தம் இருக்கும், நோய் இருக்கும், எல்லாம் இருக்கும். அல்லேலூயா. ஆனால் எல்லாம் இருந்தாலும் பாசம் மாதிரி தெம்பா உட்கார்ந்துருக்காங்க பாருங்க. அல்லேலூயா. ஆமா. நீங்கள் நானும் என்னதுன்னா, ஐயோ பண்ண முடியல. எங்க தம்பி இருக்கான், அங்க எங்கெல்லாம் சுத்த போயிடுவான், சர்ச்சைக்கு மட்டும் போக மாட்டான். அவன் டயாலிசிஸ் நடக்குது எங்க தம்பிக்கு. சர்ச்சைக்கு போனா டயர்ட் ஆயிடுது, அவங்க மனைவிக்கு டயர்ட் ஆயிடுது. ஆனா 4 மணி நேரம் 5 மணி நேரம் அங்க போய் என்ன பண்றாங்க, கணவர் டயாலிசிஸ் பண்ணும்போது அவங்க மனைவி அங்க போய் இருக்கிற கணவர்மாருடைய மனைவிலாம் அங்க இருக்கும்போது அவங்களுக்கு வாயை அடிச்சுக்கிட்டு அங்க 4 மணி நேரம் 5 மணி நேரம் அங்க காத்திருக்க தெரியுது. இந்த லைவ் போகுது, வீட்லயும் நான் போட்டு காமிக்க போறேன் அவங்களுக்கு. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை ஆனாதான் முடியல. அல்லேலூயா. பாருங்க, கம்பீரமா உட்காந்துருக்காங்க பாருங்க. ஒரு கைத்தட்டு கொடுப்போமா? அல்லேலூயா. அதான் கிருபை. அந்த கிருபை இல்லைன்னா நம்மளால நிக்க முடியாது. அந்த வைராக்கியத்துல வாழ முடியாது. நோவாவே நீங்க அந்த லிஸ்ட்ல பார்த்தீங்கன்னா அவரை
எல்லா களியாட்டுகள், குடி, வெறி, பயங்கரமான மத்தியில, முரட்டாட்ட ஜனங்க மத்தியில நோவா கர்த்தருடைய கிருபையினாலே அவர் நின்றார். அல்லேலூயா. அவர் மாத்திரமல்ல, அவருடைய குடும்பத்தை நிறுத்தினார். சில பாசஸ் பிள்ளைங்கெல்லாம் சரி இருக்க மாட்டாங்க. ஆனால் இந்த நோவாவின் பிள்ளைகள், அல்லேலூயா, ஆண்டவரே சொல்றாரு, உங்க 3 பிள்ளைகளும் அவங்களுடைய மனைவியும் பேழைக்குள்ள நீ சேர்த்துக்கொள். அல்லேலூயா. ஆமா. அப்ப தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொண்டாதான் நம்ம குடும்பத்திலேயே ஒழுங்கா வாழ முடியும். நான் சொல்றேன் உங்களுக்கு, அல்லேலூயா. தேவனுடைய கிருபை இல்லைன்னா நீ உன்னுடைய இடத்திலே நீ ஒழுங்கா நிலைச்சு நிற்க முடியாது. வீட்டிலேயே நீ நிம்மதியா இருக்க முடியாது. நான் சொல்றேன் உங்களுக்கு. உபாகமம் 28ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்றாரு, நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். அந்த கிருபை இல்லைன்னா நீ வரும்போதே எங்கம்மா போற? ஆ ஆ இதோ சர்ச்சுக்கு தான் போறேன். சரி, போயிட்டு வர்றாங்க. என்னம்மா போயிட்டு வந்துட்டியா? சந்தோஷமா? ஆ ஆ போயிட்டு வந்துட்டேன். போகும்போதும் ஆசீர்வாதம் இல்லை, திரும்பும் போதும் ஆசீர்வாதம் இல்லை. ஏன்? நீ போகும்போதும் அழுமூஞ்சி, திரும்பும் போதும் அழுமூஞ்சி. ஏன் அப்படின்னா தேவனுடைய கிருபை இல்லை. அந்த கிருபை தான் நீ நானும் நிற்பதும் நிர்மூலம் ஆகாதிருக்கிறதும் கர்த்தருடைய கிருபை. உம்முடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை, அவைகள் ஒவ்வொரு நாளும் புதுசு. ஒவ்வொரு நாளும் புதுசா இருக்கணும். காலையில எழுந்த உடனே அந்த புது கிருபையை பெற்றுக்கொள்ளணும். நேற்றிகை பெற்றது அல்ல, அல்லேலூயா, முன்தினம் பெற்றது அல்ல, ஒவ்வொரு நாளும் புதுசு. அல்லேலூயா. ஆண்டவர், நீங்க மார்க் 1ஆம் அதிகாரம் என் வீட்டில் போய் வாசித்து பாருங்க. அதில் 1ஆம் அதிகாரத்தில் அநேக அற்புதங்களையும் அதிசயங்களும் செய்கிறாரு. அந்த 1ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தில் அவர் அதிகாலையிலே இருட்டோடு எழுந்து வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய் பிதாவை நோக்கி ஜெபம் பண்றார். அல்லேலூயா. அந்த காலையின் பலன். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்றாரு, என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிப்பேன், அதிகாலையிலே தேடுகிறவன் என்னை கண்டடைகிறான். அல்லேலூயா. அது கூட பாசம் அந்த மெசேஜில் சொன்னாங்க, நிலையான ஆசீர்வாதம் அவர்கிட்ட இருக்குது. அல்லேலூயா. நிலையான ஆசீர்வாதம் எது? நீங்க 18 அதே நீதிமொழிகள் 8:18 வாசி வந்தீங்கன்னா நிலையான ஆசீர்வாதம். அதுல கிளீனாக வாசிங்கம்மா. ஐஸ்வர்யமும் ஐஸ்வர்யமும் கனமும் கனமும் நிலையான பொருளும் நிலையான பொருளும் நீதியும் என்னிடத்தில் உண்டு. என்ன உண்டு? என்ன உண்டு? நீதி. அல்லேலூயா. நிலையான ஐஸ்வர்யத்தை ஆண்டவர் கொடுப்பார்னா, என்னை சிநேகிக்கிறவர்களை அதிகாலையிலே தேடுகிறவன் என்னை கண்டடைவான். அல்லேலூயா. தேவனை தேடணும். நமக்கு டசுபுசுன்னா ஆண்டவருக்கு கண் இல்லையா, காது இல்லையா, மூக்கு இல்லையா? அல்லேலூயா. என்னென்னமோ சொல்றோம். சில பேர் வெறுத்துருவாங்க. போலாம் சர்ச்சைக்கு, அடுத்த வாரம் போய்க்கலாம். விரத்தினால அப்படி இல்லை. அல்லேலூயா. தேவனுடைய கிருபைன்றதான் தேவனுடைய ராஜ்யத்தை நம்ம கட்ட முடியும். அல்லேலூயா. தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்ளுகிறதற்கு நம்ம என்ன பண்ணோம்? வகை தேடிக்கொள்ளணும். 19ஆம் சங்கீதம் 13, 14ஆம் வசனத்தை நீங்க வீட்டில் போய் வாசித்து பாருங்க. துணிகரமான பாவங்களுக்கு என்னை விலக்கி காத்தருளும், அவைகள் என்னை ஆண்டு கொள்ளாதபடிக்கு, ஆமா, ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும். 14ஆம் வசனம் சொல்றார், என் கண்மலையும் மீட்பெருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானங்களும் உடைய சமூகத்தில் பிரதியாய், பிரியமா இல்லை, பிரதியாய் இருக்கும். அல்லேலூயா. பிரதியாய் அந்த ஒவ்வொரு நாளும் நீங்க எழுந்த உடனே இந்த வசனத்தை நீங்க
நீங்க தியானம் பண்ணீங்கன்னா அந்த அந்த நாள் முழுவதுமாக கர்த்தர் நம்மை நடத்துகிற விதமே வேற மாதிரி இருக்கும். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் புதுசுங்க. சொன்னார்ல ஐயா, 3 மணி நேரம் தான் தூக்கம். ஒரு ஒரு நாள் இருக்கு அந்த 3 மணி நேரம் கூட தூக்கம் இருக்காது. அல்லேலூயா. தேவனுடைய சமூகத்துல காத்திருக்கிறதுனால தான் இந்த இந்த 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், சிறியவனை பொழுதிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி அவனை இந்த இப்படிப்பட்ட பிரபுக்கள் மத்தியிலே உட்கார வைத்து மகிமையுள்ள சிங்காசனத்திலே நிற்க வைத்து அண்ட சராசரங்களை படைத்தவரை, அல்லேலூயா, மகிமையுள்ளவரை பிரசங்கிக்க ஆண்டவர் கிருபை தருகிறார் தேவனோடு. அல்லேலூயா. அப்போ நோவாவுக்கு முதல்ல என்ன கிடைச்சிச்சு? கிருபை கிடைச்சு. 9ஆம் வசனம் வாசிங்க சீக்கிரமா. நோவாவு நோவாவின் வம்ச வரலாறு. ஆ நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே ஆ ஆ. நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். கொஞ்சம் கொஞ்சம் பிடி உஷா நல்லா கொஞ்சம் நிறுத்தி நிதானமா வாசிமா. அல்லேலூயா. நோவாவின் வம்ச வரலாறு. நோவாவின் வம்ச வரலாறு. அல்லேலூயா. வரலாறு படைக்கணும். ஆமென். ஐயாவுடைய அந்த ஆண்டு விழால இது சர்ச்சு டெடிகேஷன்ல அவருடைய இதெல்லாம் பார்த்தீங்களா? அவருடைய ஊழியங்கள் எல்லாம் அதெல்லாம் வரலாற்று பயங்கரமா, அதை பார்த்து ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அதை விட அவங்க மக மதன் ஒய்ஃபு அந்த சாட்சிலாம் சொல்லும்போது டெல்லி பகுதியில் யாருமே இல்லை, அங்கெல்லாம் இந்தி. அங்கேயும் தேவ தூதர்ல வைத்து அவர்களை பாதுகாத்தார். அது தேவனுடைய கிருபை இல்லைன்னா அல்லேலூயா ஒண்ணுமே நடக்காது. அல்லேலூயா. அப்போ நோவாவின் அந்த வரலாறு, உனக்கும் எனக்கும் அந்த வரலாறு இருக்க வேண்டும். எப்படிப்பட்ட வரலாறு? வாசிங்க. நோவா நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே. பாருங்க, நல்லா கவனிங்க. தன் காலத்திலே முதல்ல பாயிண்ட் என்ன தெரியுங்களா? இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும். நீதிமான். அதுக்கப்புறம் இருந்தவருக்குள்ளே சாட்சியா இருந்தார். அல்லேலூயா. ரொம்ப முக்கியம். நான் சொல்றேன் உங்களுக்கு, முதல்ல நமக்கு நாமே சாட்சியா இருக்கும். நமக்கு நாமே தட்டி பார்க்கணும். 41ஆம் சங்கீதம் 5, 10, 11 இதெல்லாம் வீட்டில் போய் வாசி பாருங்க. நான் சொல்லிடுறேன் சில வசனங்களை. அது சொல்றாரு, என் ஆத்துமாவே ஏன் கலங்குகிறாய், ஏன் திகைக்கிறாய், கர்த்தரை நோக்கி அமர்ந்து. அல்லேலூயா. ஆத்துமாவை தட்டணும். ஒரு நாளும் ஆத்துமாவை தட்டணும். அல்லேலூயா. ஆத்துமா இருக்குதா இல்லையான்னு சில பேருக்கு தெரியுதோ தெரியலையோ தெரியல. அல்லேலூயா. நம்ம நம்ம நினைக்கிறதெல்லாம் இந்த வெளியான மனுஷனை தான் ரொம்ப ஜாக்கிரதையா நம்ம பார்க்கிறோம், இந்த வெளியான மனுஷனை. ஆனா யார் ஒருத்தர் தன்னுடைய ஆத்துமாவை நினைக்கிறார்களோ, அல்லேலூயா. ஐயா என்ன பாருங்க, என்ன பாருங்க, யார் தன்னுடைய ஆத்துமாவை நினைக்கிறாங்களோ, அல்லேலூயா, அவங்களுக்கெல்லாம் பரலோகத்துல இடம். அல்லேலூயா. ஆத்துமாவை நினைக்கணும், தட்டி பார்க்கணும். நீங்க நீதிமொழிகள் 19:2 சொல்றாரு, ஆத்தும அறிவில்லாத இருப்பது மனுஷனுக்கு நல்லதல்ல. ஐயா, ஆத்தும அறிவு இருந்தாதான் இந்த மேலான இருக்கிற அறிவு கரெக்டா வேலை செய்யும். அல்லேலூயா. நான் சொல்றேன் உங்களுக்கு, ஆத்தும அறிவு இருக்கணும். ஆத்துமாவை தட்டி பார்க்கணும். செப்பனியா 2:2 சொல்றாரு, நீ உன்னை உயிர்த்தாராய்ந்து பாரு. உயிர்த்தாராய்ந்து பார்க்கணும். ஒவ்வொரு நாளும் இல்ல, ஒவ்வொரு நிமிஷமும், ஒவ்வொரு நொடி பொழுதும். ஒரே ஒரு நிமிஷத்துல, அதான் 73ஆம் சங்கீதம். ஐயா அவர் அல்லேலே சொல்லுங்க. அது முன்னாடி அவர் தான், முன்னாடி பின்னாடி இருக்குங்க, முன்னாடி ஒருத்தர். தட்டுங்க ஐயா, ஒரு அல்லேலே சொல்லுங்க. பாருங்க, நான் எல்லாரையும் பார்த்துட்டே இருப்பேன். அல்லேலூயா. ஏன்னா மத்தேயு 10:20 சொல்லுகிறாரு, பேசுகிறது நீங்கள் அல்ல,
உங்களுக்குள்ள இருக்கிறவரு அவர் பேசிட்டு இருப்பாரு, நீ அப்படியே முட்டை முட்டை பார்த்துட்டு இரு. ஐயா பாட்டுன்னு பாடிட்டு மைக் எடுத்துட்டு அப்படியே ரவுண்ட் அடிச்சுன்னு வர்றாரு. யாரு? ஆவியானவர் பாடுறாரு. அல்லேலூயா. நான் எல்லாரையும் பார்த்துட்டு எழுப்பி இந்த வசனத்தை கொடுத்துட்டு அல்லேலூயா போறதுக்கு தான் ஆண்டவர் அழைச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. நீ கேட்டா கேளு, கேட்காட்டினா போ. யார் அந்த யார் அந்த மஞ்சா ஜாக்கெட், யார் அந்த செவனு கண்ணை மூடின்னு அடிச்சு தள்ளிட்டு போறது அல்ல. அல்லேலூயா. அல்லேலூயா. பார்க்கணும் உள்ள போதா, இந்த வசனம் உள்ள போதா. அதாவது நீங்க பார்க்கும் போதே தெரியும் உள்ள எத்தனை ஆவி இருக்குது, எத்தனை ஆவி போயிருக்குதுன்னு கிளீனா தெரிஞ்சிடும். அல்லேலூயா. ஆமா. ஒரு மனுஷனுக்குள்ள எத்தனை ஆவி இருக்கு? 7 ஆவியா? ஒரு மனுஷனுக்குள்ள எத்தனை ஆவி இருக்கு? ஒரு மாதிரியா முழுகிறீங்க. ஒரு மனுஷனுக்குள்ள 78,000 ஆவி இருக்கு ஒரு மனுஷனுக்குள்ள. இந்த 78,000மும் நல்ல ஆவி இல்ல, எல்லாம் நொல்ல ஆவிங்க, எல்லாம் கெட்ட ஆவிங்க. அல்லேலூயா. இந்த 78,000மும் போயிருமா ஒரு மனுஷனுக்குள்ள? நாள் செல்லாது. அல்லேலூயா. அதனால தான் ஒவ்வொரு நாளும் பரிசுத்தம், ஒவ்வொரு நாளும் பரிசுத்தம், ஒவ்வொரு நாளும் பரிசுத்தப்பட பட 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 தான் ஆண்டவர் பூரணத்தை கொடுப்பாரு, சம்பூரணத்தை கொடுப்பாரு. அதுக்கப்புறம் பரிபூரணத்தை கொடுத்து உன்னை அவர் அழைத்து கொள்வார். ஹல்லேலூயா. ஆமா, சாதாரணம் இல்லைங்க. ஆவிக்குரிய ஜீவியம் சாதாரணமே அல்ல. விளையாட்டவே எடுத்துக்கொள்ள ஒரு நிமிஷம் 73ஆம் சங்கீதம் 19ஆம் வசனம் சொல்றாரு, மனுஷன் ஒரு நொடி பொழுதிலே பாவம் செய்து தேவனுடைய அல்லேலூயா அபிஷேகத்தை அற்றவனாய் காணப்படுகிறான். ஒரே ஒரு நிமிஷம் போதும். அல்லேலூயா. இந்த இந்த செல்போனை திறந்து ஒரு ஒரு அப்படியே பார்த்துட்டு ஒரு டச் பண்ண போதும். அல்லேலூயா. உன் நெட்டெல்லாம் கழிடும். இந்த நெட்டு ஓப்பன் பண்ணினா உன் நெட்டெல்லாம் கழிடும். ஒரே ஒரு டச் போதும். நீ என்ன பார்க்குறியோ அது எல்லாமே வரும். அல்லேலூயா. ஒரு சில ஃபோன் எடுத்து பார்த்தாக்கா அவங்க முன்னாடி என்ன பார்த்தாங்கன்னு கிளீனாக தெரியும். எல்லாம் இதில் பிசாசு நம்ம கையில் இதில் கொடுத்துட்டான். அல்லேலூயா. ஆனால் இது நல்லது. இந்த உலகம் யார் கையில் இருக்குது? துன்மார்க்கன் கையில் இருக்குது. ஆனால் யோசேப்பு எங்கே இருந்தார்? எகிப்தில் இருந்தார். எந்த இடத்துல இருந்தாலும் யோசேப்பு யோசேப்பாவாக இருந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதான் நீ எங்க இருக்கிறியோ, நீ வீட்டில் இருக்கிறியோ, காட்டில் இருக்கிறியோ, ரோட்டில் இருக்கிறியோ, எங்க இருக்கிறியோ, நீ இயேசுவின் பிள்ளையாய் இருக்கணும். அதுதான் நோவா தன் காலத்திலே இருந்தவர்களுக்குள்ளே. அல்லேலூயா. இருந்தவர்களுக்குள்ளே நமக்கு நாமே சாட்சியா இருக்கணும். 2வது நம்ம வீட்டில் சாட்சியா இருக்கணும். 3வது நம்ம சுற்று வட்டாரத்தில் சாட்சியா இருக்கணும். 4வது வேலை ஸ்தலத்திலேயோ, பள்ளியிலையோ, அந்த இடத்துலையோ, வெளியிலையோ. 4வது 5வது எங்க சாட்சியா இருக்கணும்? சபையில. அல்லேலூயா. 5வது தான் நீ சபையில சாட்சியா இருக்கணும். நாம அப்படி கிடையாது. அல்லேலூயா. சபையில தான் ஃபர்ஸ்ட் சாட்சியா இருப்போம். அதனுடைய அந்த 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 மயில் வாகனம் மாதிரி அந்த முக்காடை போட்டு அப்படி வச்சு அப்படி நடந்து அது வரும்போது பார்க்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனால் சபைக்கு வந்து அவ்வளோ பயபக்தி. அப்படி இறங்கி போனோட அந்த முக்காடு எங்க போகுதோ எங்க வருதோ ஒண்ணுமே தெரியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. அவ்வளோதான். அவுத்து விட்டு, அதாவது கவுத்த கோழியை திறந்து விட்ட மாதிரி போயிடும். அல்லேலூயா.
நீங்கள் காலையில் கோழி, எத்தனை பேர் கோழி வளர்த்துருக்குறீங்க? ஆமாம். அது நைட்டில் கூடையில் கவுத்துட்டு காலையில் அதை திறந்து விடுங்களேன். என்னமோ வச்சுட்டு நைட்டெல்லாம் சம்பாரிச்சு வச்சுட்டு அதை எடுக்கிற மாதிரி குடு 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 குடுன்னு ஓடும். எங்கடா ஓடுதுன்னு பார்த்தா குப்பை தொட்டி. அங்க போய் 2 கால்லயும் அப்படி பெரட்டி 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 என்னமோ வச்சுட்டு வந்த மாதிரி பெரட்டி 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 4 கொத்து கொத்தி. அல்லேலூயா. நாம கூட அப்படிதான் சர்ச்சில் வந்துட்டு எப்படா என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசு நாமத்தை ஸ்தோத்தரின்னு சொன்ன விட்ட உடனே நம்ம என்ன பண்ணுவோம்? மற்றவங்கள பார்க்குறோமோ இல்லையோ, துட்ட காணும் துடிய காணும்னு ஓடிடுவோம். அல்லேலூயா. என்னமோ வீட்டில் போய் கயிற்றுறது போல. வீட்டில் போனா எங்க வச்சாத, எங்க வச்ச, என்னது அது? ரிமோட்டு. அப்ப இப்போ செல்போன் கையிலே இருக்குல்ல, போன உடனே போய் உக்காந்து ட்ரெஸ்ஸை கட்டுறோமோ இல்லையோ, சோத்திரம் பண்ணுறோமோ இல்லையோ, ஆண்டவர் இன்னைக்கு நம்மளோடு கூட பேசினாரா பேசலையா, அது எதனா ஒன்று போயிட்டு வந்துட்டோமா, சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டோமா, அப்பா பெரிய வேலை முடிஞ்சிச்சு. அல்லேலூயா. நீங்கள் கல்யாணத்துக்கு போயிடலாம், வெளியே வேலைக்கு போகலாம், எல்லாத்தையும் ஈஸியாக கிளம்பி போயிடலாம். இந்த சர்ச்சுக்கு கிளம்பி நம்ம வந்துட்டு திருப்பி வீட்டுக்கு போகிறதாங்காட்டியும் பெரிய சாதனை மாதிரி இருக்கும் பாருங்க. அல்லேலூயா. ஆமாம். சில பேர் சர்ச்சுக்கு போயிட்டு வந்த உடனே அவங்களுடைய தெம்பை பார்க்கணும். சர்ச்சுக்கு வராத அன்னைக்கு லீவ் போட்டு மூஞ்சிங்களை பார்க்கணும். சர்ச்சுக்கு போயிட்டு வந்தவங்களை பார்த்தாலே தலை குஞ்சுக்கும். அனுபவம். அல்லேலூயா. இது போன வாரம் வந்திருக்காது, இந்த வாரம் போயிருப்பாங்க. இது இந்த வாரம் லீவ் போட்டிருக்கோம், சர்ச்சுக்கு போல. அது உள்ளுக்குள்ளவே சொல்லும், இது போயிட்டு வந்துச்சு, அதனால என்ன உயிரை எடுக்குது வந்து. இந்த சர்ச்சுக்கு போகலன்னு கேட்ட உடனே நமக்கு மூஞ்செல்லாம் செத்து போயிடும்ல. அல்லேலூயா. ஏன் அந்த 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 சூழ்நிலை ஏன் தெரியுமா வருது? ஒரு வாரம் வந்துட்டு 2 வாரம் லீவ் போடுறோம் பாருங்க, அதனால வர வம்பு. ஆனால் எங்கள் அப்பா ஏசு, அல்லேலூயா, எங்கள் டேடி ஏசு அப்படி இல்லை. ஐயா ஒரு அல்லையிலே சொல்லுங்க ஐயா. அல்லேலூயா. ஆமாம். பாருங்க, எத்தனை வாட்டி அது, எத்தனை வாட்டு இது இந்த ஆம்பிளிஃபையரு மொத்தம் எவ்வளோ இருக்கும்? ஒரு 3000 இருக்குமா? 3000 வாட்டு. அல்லேலூயா. 3000 வாட்டு போட்டு கத்திட்டு இருக்கிறோம். அப்பவும் கோழி ஒழுங்கினுங்குது. அல்லேலூயா. இப்படிதான் ஒரு சபையில் பிரசங்கம் பண்ணும் போது 3வது வீட்டுக்காரனுக்கு தூக்கமே வரலையா. என்னன்னா நைட்டு வேலைக்கு போயிட்டு காலையில் தூங்கிட்டு இருக்கிறான். வந்து சொன்னான், ஐயா சவுண்டு இப்போல்லாம் ஐயா அவருக்கு நல்லா அடைச்சிட்டு நல்ல சவுண்டு வச்சுருக்காரு. அல்லேலூயா. ஜாம்பஜாரில் ஒரு சபைக்கு போனேன். போகும்போது அந்த ஜெபம் பண்ணி முடித்த உடனே நல்லா இருந்துச்சு மைக்கு. போ 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 கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சமா 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 குறைச்சிக்கினே இருக்குது. கேடி சி லேடி, ஒரு லேடி தான் ஆப்ரேட்டு. ஐயோ, ஒரு 10 நிமிஷம் எடுத்துக்கலாமே. அல்லேலூயா. அது கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கிட்டே இருக்காங்க. என்னன்னு கேட்டால் ஃப்ளாட்டில் அந்த சபை இருக்குது. மேல் வீட்டுக்கு பாய் என்ன பண்ணுவாராம், கத்துவாராம். இங்கே பாருங்க எவ்வளோ அழகா, எவ்வளோ சவுண்டுலையும். அல்லேலூயா. ஆனால் அங்கே கொஞ்சமாக சவுண்டு இருந்தது, விழிப்பாக இருந்தாங்க. காம்பாஜர் ஜனங்க எப்படி இருப்பாங்க பாருங்க. அல்லேலூயா. ஆமாம். அப்போ அந்த 3வது வீட்டுக்காரனுக்கு தூக்கம் வரல. வந்து சொன்னான், ஏப்பா தூக்கம் வரல, கொஞ்சம் சவுண்டை கம்மி பண்ணுங்க. நம்ம ஆளுங்க அப்படியா அப்படி அப்படி வச்சுட்டு எடுத்தாங்க, கம்மி பண்ணியாச்சு.
இதே போல் 3 டைம் வந்தான். அதே சவுண்டு தான். பார்த்தான். அவன் நேரா போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டான். போலீஸ் ஸ்டேஷன்ல எல்லாம் ஞாயிற்றுக்கிழமை லீவு ரோந்து போயிட்டாங்க. இன்ஸ்பெக்டர் மாத்திரம் இருக்காரு. இந்த மாதிரி எத்தனை டைம் சொன்னேன் கேட்கலையா? எனக்கு தூக்கம் வரல அப்படின்னா, சரி வா நானும் சொல்கிறேன் அப்படின்ட்டு இன்ஸ்பெக்டர் வந்தார். அவனை கூட்டிட்டு வராரு. கூட்டிட்டு முன்னாடி இன்ஸ்பெக்டர் வரார். நல்ல பாட்டு ஓடினுங்குது. அல்லேலூயா. பொன்னோடு பொருளோடும் புறப்பட செய்தாரே, ஒரு பலவீனம் இல்லாமலே பாதுகாத்து நடத்தினாரே, பலவீனம் இல்லாமலே பாதுகாத்து நடத்தினாரே, பாடி கொண்டாடுவோம். அல்லேலூயா. இப்படிதான் ஒரு சபையில பாடின்னு இருக்கிறேன். ஒரு அக்கா வந்துடுச்சு முன்னாடி வந்து ஆடுது. என்னம்மா அப்படின்னு. நீங்க தானே வாடி கொண்டாடுவோம்னுங்க. அட பாவமே. அல்லேலூயா. நான் சொன்னேன் போடி கொண்டாடுவோன்னு சொன்ன போய் உக்காந்துக்குச்சு. அல்லேலூயா. சரி கதைக்கு வருவோம். அல்லேலூயா. இன்ஸ்பெக்டர் உள்ள வராரு. உள்ள வந்த உடனே அப்படியே சுத்தி பார்க்குறாரு. இப்படி பாட்டு நல்லா போயிட்டு இருக்கு. சுத்தி பார்த்துட்டு அந்த அந்த ரிப்போர்ட் கொடுத்தானே அவனை கூப்பிட்டு இங்க வாடா அப்படின்னு ஓங்கி ஒரு அறை கொடுத்தாரு. என்னடா இவ்வளோ பொய்யே பேசுற நீ? 3வது வீட்டில் உனக்கு தூக்கம் வரலன்ட்டு பொய் பேசுற. இங்க பாடுறா எத்தனை பேர் தூங்கிட்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. அவன் ஒண்ணுமே சொல்றதுக்கு இல்லை. இன்ஸ்பெக்டர் தொப்பையை கைட்டு தலை குனிஞ்சிட்டு போயிட்டாரு. இங்க இவ்வளோ பேரு இவ்வளோ சத்தத்துல எவ்வளோ அழகா தூங்கிட்டு இருக்கிறாங்க. உனக்கு 3வது வீட்டில் இருக்கிற தூக்கம் வரல. அல்லேலூயா. பாருங்க, தூங்குறதுனால மெசேஜே மாறிது. டக்கு டக்கு டக்குன்னு போயிடுவான். அப்போ நோவா தன் காலத்திலே இருந்தவர்களுக்குள்ளே சாட்சியா இருந்தார். அல்லேலூயா. கர்த்தர் ஒருத்தரை தெரிந்து கொள்றாருன்னா சாதாரண விஷயம் இல்லைங்க. நான் உங்களுக்கு சொல்றேன், கர்த்தர் தெரிந்து கொள்றாருன்னா சாதாரண விஷயம் அல்ல. உன்னையும் என்னையும் ஆண்டவர் சும்மா ஏதோ தெரிந்து கொள்கிறது அல்ல. அல்லேலூயா. ஆமா, ஏசாயா 43:21 இந்த ஜனங்களை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களோ என் துதியை சொல்லி வருவார்கள் என்று 1 தீமோத்தேயு 1:12 உன்னையும் என்னையும் நம்பி இந்த கனமான ஊழியத்திற்கு ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். விளையாட்டே இல்லை. நீ ஏதோ சர்ச்சுக்கு போறோம் அப்படின்னு நினைக்காத. அல்லேலூயா. ஆமா, ஏதோ நினைக்காத, வயசாகி போச்சுன்னு நினைக்காத. ஆண்டவர் இப்பதான் உனக்கு அல்லேலூயா கர்த்தர் ஆரம்பத்தை தருவார். அல்லேலூயா. பெரிய காரியங்களை தருவார். அல்லேலூயா. அப்போ நோவா இருந்தவர்களுக்குள்ளே அவன் உத்தமனா இருந்தான். முதல்ல என்னது? நீதிமானா இருந்தான். அல்லேலூயா. முதல்ல இருந்தவர்களுக்குள்ளே சாட்சியா இருந்தான். 2வது நீதி. வாசிங்க. நீதிமானா இருந்தான். அல்லேலூயா. நீதி என்றால் என்ன? பாசமா சொன்னு சொல்லல உங்களுக்கு. விசுவாசம். நீதி என்றாலே விசுவாசம், அன்பு. அல்லேலூயா. அது நீதியில நிறைய இருக்கும். அல்லேலூயா. அப்ப நீதிமானா இருந்தான். அடுத்தது உத்தமனுமாய் இருந்தான். அல்லேலூயா. அந்த முரட்டாட்ட உத்தமன் என்று இருக்கிறதுக்கு அர்த்தம் என்ன தெரியுங்களா? நீங்க 15ஆம் சங்கீதம் 1 நீங்க வாசி பார்க்கும்போது, கைகளில் தூய்மையுள்ளவனும் வாசிங்க. யார் உம்முடைய கூடாரத்திலே தங்குவான், வாசம் பண்ணுவான், உத்தமமாய் நடந்து நீதியை நடப்பித்து
ஹல்லேலூயா. மனதார சத்தியத்தை உத்தமமாய் நடக்கிறது இது வேற. ஹல்லேலூயா. ஆனால் உத்தமம் என்பதற்கு ஒரு அர்த்தம், ஆழமான ஒரு அர்த்தம் ஒன்று உண்டு. அல்லேலூயா. நீங்க யோபு 27ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நீங்க வாசிங்க. யோபு 27:5. டக்கு டக்குன்னு வாசிங்க. நீங்க பேசுகிறது நீதி என்று நான் ஒத்துக்கொள்வது எனக்கு தூரமா இருப்பதாக. ஆ பாருங்க, நல்லா கவனிங்க. உத்தமம்னா என்ன தெரியுங்களா? உன் ஆவி பிரியம் மட்டும் அந்த உத்தமத்தை காத்து கொள்ளுகிறது தான் உண்மையான உத்தமம். அல்லேலூயா. ஆவி பிரிய மட்டும் அந்த உத்தமத்தை காத்து கொள்ளணும். உத்தமம் என்றால் அது 7 விதமான வார்த்தைகள் இருக்குது. அதெல்லாம் டைமே கிடையாது. அல்லேலூயா. ஆமா. அப்போ அந்த உத்தமத்திற்கு யோபு சொல்றாரு, என் உயிர் பிரியும் மட்டும் என் தேவனுடைய உத்தமத்தை நான் காத்துக்கொள்வேன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா. அடுத்தது 3வது வாசிங்க. நோவா தேவனோடு சந்தித்து கொண்டிருந்தான். அல்லேலூயா. ஏன்னா அவங்க பூட்டன். ஏனோக்கு என்ன பண்ணாரு? தேவனோடு சந்திச்சு அந்த இது வரணும். அல்லேலூயா. ஐயாவுடைய அந்த அபிஷேகம் பிள்ளைகள் பிள்ளைகள் முழுவதுமாக வந்திருக்கு. அல்லேலூயா. அதுதானே அபிஷேகம். அப்போ நீயும் நானும் ரட்சிக்கப்பட்டோன்னா தன்னுடைய கணவர், தன்னுடைய மனைவி, தன்னுடைய பிள்ளைகள் அந்த அபிஷேகத்தை அந்த பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. கைகளை உயர்த்தி அல்லேலூயா. குடும்பம் ரட்சிக்கப்படணும். அப்போ குடும்பம் ரட்சிக்கப்படலைன்னா இன்னும் நாம் சரியா ரட்சிக்கப்படலைன்னு அர்த்தம். வேற ஒன்றும் இல்லை. நான் மட்டும் வரையேன், 30 வருஷமா வரையேன், எங்கள் கணவர் இன்னும் ரட்சிக்கப்படலையா அப்படின்னு சொன்னா உன்னுடைய ரட்சிப்பு சரியில்லைன்னு அர்த்தம். பாசமா சொன்னாங்களே, எனக்கு ஜெபமே பண்ண தெரியாது அவங்களுக்கு. என் கணவரை ரட்சியும், என் கணவரை ரட்சியும், என் கணவனை ரட்சியும். அதானே ஜெபமா ஆரம்பத்தில். அவர் சிஐசிஐ, அவங்க இந்து குடும்பத்தில் வந்தவங்க. அல்லேலூயா. அதனால ஜெபிக்க தெரியாதான். இன்னைக்கு பாருங்க, என் கணவனை ரட்சியும் கணவனை ரட்சியும் என்று ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்த போது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எத்தனை ஜனங்களுக்கு ஒரு தகப்பனாக கத்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நாம என்ன பண்ணோம்? நீங்க அந்த ஆம், ஆண்டு விழால அவர் அவர் கீழே ஒரு சின்ன இடத்துல போட்டிருக்காரு, ஆத்துமாக்களை கூட்டிட்டு வாங்க, ஆத்துமாக்களை அறுவடை செய்யுங்க. சின்ன அழகா ஒரு பிராக்கெட்ல போட்டிருக்காரு. அதில் அந்த நோட்டீஸை பார்க்கல, அவருடைய ஸ்டேட்டஸில் போட்டிருந்தாரு. அல்லேலூயா. அதில் அந்த ஆத்தும பாரம் நமக்கு இருக்கணும். உங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கும் ரட்சிக்கப்படணும், குடும்பத்தில் பிள்ளைகள் ரட்சிக்கப்படணும். இல்லையா, நான் எவ்வளோ ஜெபம் பண்ணுறையா, அவன் குடிகாரனாக இருக்கிறாயா, என் கணவர் குடிகாரனாக இருக்காங்களா, நாம் கரெக்டர். அல்லேலூயா. முதல்ல எங்கள் குடும்பம் ரட்சிக்கப்பட்டுச்சு, அதுக்கு பிறகு தான் நான் ரட்சிக்கப்பட்டேன். எங்கள் குடும்பம், எங்கள் மனைவி, பிள்ளைகள், அந்த தாய் எல்லாம் ரட்சிக்கப்பட்ட பிறகு தான் நான் ரட்சிப்புக்குள்ளே வந்தேன். அவங்களாம் ஜெபம் பண்ணும்போது கெட்ட வார்த்தையெல்லாம் திட்டுவேன். அவங்க இந்த பட்டினப்பாக்கத்தில் அந்த தெரு பிரசங்கத்துக்கெல்லாம் போவாங்க. ஒரு வாட்டி பார்த்துட்டேன், பட்டினப்பாக்கத்தில் சுண்டகஞ்சி குடிக்கலான்ட்டு போனாங்க. இவங்கள பார்த்துட்டேன். பார்த்துட்டு வீட்டில் அசிங்கமாக திட்டினேன். கேட்காத வார்த்தைகள்லாம். பொம்பளைங்களாம் நீங்கள் போய் ரோட்டில் போய் நின்று இப்படி கத்துறீங்களே, இன்னைக்கு ஆண்டவர் என்னை ரோடு ரோடாய் வீதி வீதியாய் உலகம் எங்கும் கர்த்தர் பயன்படுத்தி கொண்டு வருகிறார். அல்லேலூயா.
அவங்க ஜெபித்ததுனால தான் இன்றைக்கு நான் நிற்கிறேன். அல்லேலூயா. இன்னைக்கு ஐயா நிற்கிறாருன்னா பாசமா அன்னைக்கு எங்க கணவரை ரட்சியும், கணவரை ரட்சியும். அல்லேலூயா. அப்ப அந்த தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்த பாயிண்ட் இது தான் சொல்ல முடியுது. அதுக்கு மேல இல்ல. கடைசி வசனம் வாசிச்சுருங்க. கடைசி வசனம் வாசிச்சு முடிச்சிருவோம். கடைசி வசனம். நோவா அப்படியே செய்தார். இங்க 12ல இருந்து நீங்க வாசித்து பார்க்கும்போது நோவாவுக்கு சொல்றாரு 300 முழம் 300 முழம் நீளம், 50 முழம் அகலம், 30 முழம் உயரம். 30 முழம்னா என்ன? இது இது போல 3வது மாடி. அல்லேலூயா. 3 மாடி. 3 முழம்னா அல்லேலூயா. அவ்வளவு அவ்வளவு பெரிதான பேழையை கட்டணும். அதுக்கு ஆண்டவர் கட்டை இங்க இருக்குதுப்பா, சுத்தி இங்க இருக்குது, இதெல்லாம் எடுத்து செய்ய நான் சொல்லிட்டார் அவர். அல்லேலூயா. அவ்வளவுதான். மேலே கட்டணும்னு ஐயாவுக்கு சொல்லிட்டாரு. ஆனால் முடிச்சாரா இல்லையா? அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா, கர்த்தருடையது. ஆனால் நோவா எல்லாவற்றையும் கட்டி முடித்தார். 300 முழம்னா எவ்வளோ? கிட்டத்தட்ட 450 அடி இருக்கும். 600. அல்லேலூயா. 600 அடி. யோசனை பண்ணி பாருங்க. அதெல்லாம் நினைச்சு பார்க்கவே முடியாது. அவ்வளவு அவ்வளவு லென்த்துக்கு மரம் எடுத்து அதை இழைக்கிறதுக்கு எவ்வளோ, அதெல்லாம் நினைச்சே பார்க்க முடியாது. ஆனால் என் தேவன் சொன்னதை எல்லாவற்றையும் நோவா அப்படியே செய்தார். அல்லேலூயா. தேவன் சொன்னா, சபையிலிருந்து ஒரு வார்த்தை உன்னை குறித்து சொன்னார்னா, சொன்னார்னா நீங்க அப்படியே செய்யணும். அப்போதான் நம்முடைய வாழ்க்கையில ஒரு மாறுதலை காணப்பட முடியும். அல்லேலூயா. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. அந்த மாறுதல் நமக்கு வரணும் அப்படின்னு சொன்னா சபையில சொல்றத என்ன பண்ணும்? ஆமா. வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம், வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், வெளிப்படுத்தல் 3:14 சொல்றாரு. இந்த வசனம் எல்லாம் என்ன சொல்லுது? காது உள்ளவன் கேட்க கடவன். அல்லேலூயா. காது கேட்கணும். நல்லா கேட்டு அப்படியே செய்யணும். அல்லேலூயா. நான் சொல்றேன் உங்களுக்கு, அப்படியே செய்யணும், தட்டக்கூடாது. அல்லேலூயா. அப்ப கூட சொன்னார் பாருங்க, நீதிமான் கொட்டுறது எண்ணெயா இருக்குது, நான் அதை அல்ல தட்டுவது இல்லை. ஆமா, அல்ல தட்டக்கூடாது. சொன்னாங்கன்னா அதை அப்படியே செய்யணும். அல்லேலூயா. ஏன்னா 33ஆம் சங்கீதம் 9ஆம் வசனம், அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். அப்பா சொல்லிட்டாருன்னா அதை செய்யணும். அல்லேலூயா. நீ கடல் மேல நடந்து வா, அப்பா இயேசு சொல்றாருன்னா நடந்து வரணும். நீ அங்க இங்க பார்த்துட்டு அப்படி பார்த்தீன்னா முடியவே முடியாது. அப்பாவுக்கிட்ட நேரா போக முடியாது. அல்லேலூயா. இதெல்லாம் ஆவிக்குரிய ஜீவியத்துல நல்ல பண்டமண்டங்களையே நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நோவாவுக்கு என்ன இருந்தது? முதல்ல கிருபை இருந்தது. 2வது இருந்தவர்களுக்குள்ளே சாட்சியா இருங்க. நீ உனக்குள்ள முதல்ல உனக்கு நீ சாட்சியா இருக்கு. பெட்ஷீட்டை மூடி ஒரு எங்க தம்பி பையன் பார்ப்பான், அப்படியே பார்த்துட்டே இருப்பான். நீ எங்க மூடின்னு பார்த்தனாலும் சரி,
எபிரேயர் 4:13 என் தேவனுக்கு மறைவானது ஒன்றுமில்லை, எல்லாம் எப்படி இருக்கான், வெளியரங்கமாயும் நிர்வாணமா இருக்கு. நல்லா கவனிக்கணும். அல்லேலூயா. எங்க அப்பா கேட்குறாரு, ஆதாமே கூப்பிடுறாரு. ஆதியாகமம் 3:8 எங்க இருக்கிறாய்? ஆண்டவரே நான் நிர்வாணமா இருக்கேன். நீ நிர்வாணமா இருக்கிறன்னு எவன் சொன்னான்? உனக்கு நான் நல்ல வஸ்திரத்தை உடுத்தி உன்னை ஏதேன் தோட்டத்துல விட்டனே, நீ நிர்வாணமா இருக்கிறன்னியே. அல்லேலூயா. அதெல்லாம் நினைச்சே பார்க்க முடியல. அப்ப அதுல படத்துல காமிப்பாங்க 2 பேரும் நிர்வாணமா அந்த தோட்டத்துல போற மாதிரின்னு. தேவன் நமக்கு எப்படி தெரியுமா வஸ்திரத்தை கொடுத்தாரு? மகிமையுள்ள வஸ்திரத்தை ஆண்டவர் நமக்கு போட்டு கொடுத்தாரு. அல்லேலூயா. நிர்வாணமா ஆண்டவர் விடல. அல்லேலூயா. மகிமையான வஸ்திரத்தை, அந்த பாவம் செய்த உடனே அந்த வஸ்திரம் கலைந்து போயிடுச்சு. ஆவிக்குரிய மகிமையான வஸ்திரம் ஒவ்வொருவருக்கும், நான் சொல்றேன் பாருங்க, ஒவ்வொருவருக்கும் ஆவிக்குரிய வஸ்திரங்களை கர்த்தர் 7 விதமான வஸ்திரங்களை ஆண்டவர் வைத்திருக்கிறார். வஸ்திரத்தை ஆண்டவர் நமக்கு உடுத்திருக்கிறார். ஆனால் அந்த பாவம் ஒருத்தர் செஞ்சோம்னா அந்த வஸ்திரம் கலையிறது கிளீனா தெரிஞ்சிடும். நான் அதனால தான் அப்பப்ப செல்ஃபி எடுத்துக்கிறது. செல்ஃபி எடுத்து அப்படி பார்ப்பேன், நல்லா இருக்கா, உடனே டிபியில் போட்டுருவேன். அல்லேலூயா. ஒரு வாட்டி இப்படி தான் செல்ஃபி எடுக்கும்போது செல்ஃபி எடுத்துட்டு அப்படி பார்க்குறேன். அப்பா, ஆச்சரியமாயிடுச்சு எனக்கு. என்ன நினைக்கிறீங்க? திருட்டு மூஞ்சி மாதிரி இருக்கு. ஏன் முகமே என்னன்னு பார்த்தா, அந்த வாரம் முழுவதுமா சரியான ஜெபிக்கல, சரியா வேதம் வாசிக்கல, ஒரே ஜாலி தான், ஆனா உள்ள காலி தான். அல்லேலூயா. எல்லாம் மாறும், உன் முகம் மாறும். ஏன் உன் முகம் தோன்று? நல்ல சர்ச்சைக்கு வரும், நல்ல அழகான சர்ச்சை நம்ம வரும். ஏன் சில முகங்கள் வாடி போயிருக்குது? அல்லேலூயா. ஏன் சில முகம் நல்ல பிரகாசமா இருக்குது? நான் பார்க்குறேன் சில பேரோட முகம் நல்ல பிரகாசமா இருக்குது. அல்லேலூயா. யாருன்னு பார்க்க சொல்ல மாட்டேன். அல்லேலூயா. சில மூஞ்சிகளை பார்த்தா வச்சா எடுத்துட்டு போற மூஞ்சி மாதிரி இருக்கும். அல்லேலூயா. உன்னை பார்த்தாலே வழியில இருக்கிறவங்க வரவங்க என்ன பண்ணுவாங்க? நானும் அவங்க கூட அந்த சர்ச்சுக்கு போலான்னு வரணும் அப்படின்னுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா. இதுவே அழுதுன்னு போகுது, நம்ம இது கூட போய் அழுதுன்னு இருந்தா என்ன கதை? அல்லேலூயா. ஆமா, அப்படி அல்ல. அல்லேலூயா. உங்களை பார்த்த உடனே, நம்மளை பார்த்த உடனே அந்த ஆசை வரணும். ஐயா சொன்னார்ல, அவர் மேல எனக்கு ஆசை. ஐயா மேலேயே எனக்கு ஒரு ஆசை. அல்லேலூயா. அந்த ஆசை தான் எங்களை என்ன பண்ணுச்சு, இன்னைக்கு என்னை இந்த பலிபீடத்துல நிக்க வச்சிருக்குது. அப்போ உங்களை மற்றவங்க ஆசைப்படணும், அந்த அளவுக்கு நீங்க இருக்கணும். உங்களுடைய வார்த்தை அப்படி இருக்கணும், உங்களுடைய செய்கை இருக்கணும். நமக்கு நாமே சாட்சி இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை. அல்லேலூயா. மற்றவங்க நம்மளை பார்த்து ரட்சிக்கப்பட, இப்போ எங்க தெருவில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்னை பார்த்து ரட்சிக்கப்பட்டாங்க. எங்க குடும்பத்தில் 350 பேர், நாங்க எங்க சொந்தக்காரங்க 200 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க என்னுடைய ஒருவனால. அல்லேலூயா. தைரியமா சொல்ல முடியும். நம்மளை பார்த்து ரட்சிக்கப்படணும். எங்க தெருவில் எத்தனையோ பேர் ரட்சிக்கப்பட, 46 வருஷமா அந்த லிட்டில் மவுண்ட்ல இருக்கோம். தெருவில் அநேகர் ரட்சிக்கப்பட்டாங்க. ஏன்? இப்படி இருந்தவன் இன்னைக்கு இப்படி இருக்கிறானே. அல்லேலூயா. இப்படி ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை. எத்தனை பேர் சொன்னாங்க, அது சும்மா கொஞ்ச நாள் இவன் அப்படிதான் இருப்பான், அப்புறம் பாருங்க, அப்புறம் பாருங்க, அப்புறம் பாருங்கன்னு இன்னும் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. அல்லேலூயா.
ஆனால் கர்த்தர் என்னைக்கு என் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேனோ அதிலிருந்து இந்த நிமிஷம் வரையிலும் என்னை கைவிடவே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. என்னை கைவிடாத தெய்வம். இதை சுமக்கிற கர்த்தர் என்னை சுமக்கிறார். அல்லேலூயா. அப்போ நோவா அப்படியே செய்தார். நீங்க அப்படியே செய்து பாருங்க. நீங்க கொடுத்து பாருங்க. நீங்க செய்து பாருங்க. கொடுக்க முடியலன்னா உடல் உழைப்பு ஏதாகிலும் ஒன்று செஞ்சு பாருங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நோவாவை போல, இந்த நோவாவின் அபிஷேகம், இந்த நோவாவின் கிருபை, தேவனோடு கூட சஞ்சரிக்கிற அந்த கிருபை, அந்த அனுபவம் எனக்கு வேண்டும் சொல்லுகிறவங்க கைகளை உயர்த்துங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் கைகளை உயர்த்தினவர்கள் எழுந்து நில்லுங்க, எழுந்து நில்லுங்க, எழுந்து நில்லுங்க. அல்லேலூயா. ஓ ஜீசஸ் நேம், ஜீசஸ் நேம், ஜீசஸ் நேம். அந்த கிருபையை நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீங்க. இப்பொழுது 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 நல்ல வாய்களை திறந்து, நல்ல வாய்களை திறந்து ஒரு 5 நிமிஷம், ஒரு 5 நிமிஷம். அல்லேலூயா. அங்கங்கே வேடிக்கை பார்க்காதீங்க, வேடிக்கை பார்க்காதீங்க. இந்த வார்த்தைகளை உள்வாங்கி, அல்லேலூயா. ஆண்டவரே, நோவா இருந்தவர்களுக்குள்ளே சாட்சியா இருந்தாருப்பா. எப்படிப்பட்ட சாட்சி! நீதிமானா இருந்தாரு, உத்தமனா இருந்தாரு, தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டு இருந்தாரு. ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தையை கேட்டு அப்படியே செய்கிறவராய் இருந்தாரு. அதனால நோவாவை பார்த்து சொன்னீங்க, அல்லேலூயா, ஓ நீங்க பலுகி பெருகுங்கள் என்று சொல்லி. ஆண்டவரே, எங்க குடும்பம், எங்க சொந்தங்கள், ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினாலே பலுகி பெருகி இந்த சபைக்கு நாங்கள் கொண்டு வர கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. நல்ல வாய்களை திறந்து, நல்ல வாய்களை திறந்து, ஆண்டவரே உமக்கு நன்றி ராஜா. நல்ல வாய்களை திறந்து சொல்லுங்க, அல்லேலூயா. நீங்க அங்க இங்க போய் சுவிசேஷத்தை அறிவிங்க, ஆனால் நல்லது. ஆனாலும் அல்லேலூயா, உங்க பக்கத்து வீட்டுக்காரங்க, எதிர் வீட்டுக்காரங்க, உங்க வழியில யாரையாவது நீங்க நேசிக்கிறீங்கன்னா அவங்க பேரை உங்க டைரியில எழுதுருங்க. அதை எழுதி ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணுங்க. திடீரென்று உங்களை கூப்பிட்டு உங்க கூட நான் இந்த சர்ச்சைக்கு வரேன்னு சொல்லி ஆத்துமாக்களை அறுவடை செய்ய அப்படிப்பட்ட ஒரு நல்ல வழியை அவங்க பேரை எழுதி வைத்து கொள்ளுங்க. அவங்க பேரை எழுதி வைத்து அவங்களுக்காக செபித்து பாருங்க. அல்லேலூயா. எப்படி பாசமா எங்க கணவர் ரட்சிக்கப்படணும் என்று ஜெபந்தான் பண்ணாங்க. ஆனா ரட்சிப்பு கர்த்தருடையது. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல வாய்களை திறந்த ஆண்கள் பகுதியில அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. அந்த நோவாவின் அபிஷேகம், அந்த நோவாவின் அபிஷேகம். ஆண்டவரே, எங்க சபைக்கு ஆண்டவரே அப்பா, இந்த ஒரு ஆராதனை மாத்திரம் அல்ல, நிறைய ஆராதனைகள் ஆண்டவரே நடக்கணும்ப்பா. ஆண்டவரே, இடமில்லாம எத்தனை பேர் ஆராதித்து கொண்டிருக்கிறாங்க. எங்களுக்கு நல்ல ஆண்டவரே ஒரு குறு அறையோடு கூட, ஆண்டவரே ஒரு ஏசியோடு கூட எங்களுக்கு நல்ல ஒரு இடத்தை, ஆராதிக்க இடத்தை கொடுத்திருக்கிறீர். ஆத்துமாக்களை அறுவடை செய்ய கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக, உதவி செய்வீராக. என் மீது அன்பு கூர்ந்து பலியானீரே அப்பா, இயேசுவின் நாமத்தினால நோவாவை போல எங்களை எடுத்து பயன்படுத்துங்க. எங்க பேழைக்குள்ள அநேகர் வரணும். எப்படி ஆண்டவரே, ஜோடு ஜோடாக ஆண்டவரே அப்பா, இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே அப்பா, பிராணிகள் வந்து சேர்ந்தது, பறவைகள் வந்து சேர்ந்தது. தானாய் நோவா தேடி போய் கூப்பிடல, தானாய் வந்த நோவாவின் கிருபை, நோவாவின் நீதி, நோவாவின் ஆண்டவரே உத்தமத்தை கண்டு மிருகம் கூட ஆண்டவர் அந்த பேழைக்குள்ளே பிரவேசிக்க இயேசுவின் நாமத்தினாலே இந்த நாளிலே மிருக குணம் உள்ளவர்கள் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே இந்த பேழைக்குள்ள வரணும், பேழைக்குள்ள வரணும். ஆண்கள் பகுதியில கேளுங்க. அல்லேலூயா. ரீபா லக்க ரபா. என்னையும் நோவாவை போல பயன்படுத்துங்க, என்னை நோவாவை போல பயன்படுத்துங்க. அல்லேலூயா.